பெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடர் என தமிழக அரசு அறிவித்து அரசிதழில் வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அரசிதழில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க, முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வங்கக்கடலில் உருவான பெஞ்சால் புயல் காரணமாக கடந்த நவம்பர் 30ஆம் தேதி அந்த புயல் என்பது கரையை கடந்தது. இதன் தாக்கத்தால் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் இதனுடைய தாக்கமும் அதிகமாக இருந்தது. திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் மழையினுடைய அளவு வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவருடைய குடும்பத்துக்கு இழப்பீடாக 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் என்பது வழங்கப்பட்டது. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் பாதிப்பு அதிகம் என்பதால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் என்பது வழங்கப்பட்டது. பெஞ்சால் தற்காலிக நிரந்தர மறுசீரமைப்பு பணிகளுக்காக சுமார் 7000 கோடி மத்திய அரசிடமிருந்து முதலமைச்சர் கோரியிருந்தார். அந்த நிவாரண தொகைக்கான பெறுவதற்குரிய நடவடிக்கை என்பது தொடர் நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில பெஞ்சால் புயலினுடைய தீவிரமான அந்த தாக்கத்தின் காரணமாக இயற்கை பேரிடராக அறிவித்து தமிழக அரசு இதற்கான தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த பேரிடர் நிதி மட்டுமில்லாமல் மறுசீரமைப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும். மத்திய அரசிடமிருந்து நிதிகள் பெறுவதற்குண்டான தொடர் நடவடிக்கையின் அடிப்படையில் இந்த மறுசீரமைப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட உள்ளது.